ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எனக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச ஒரு கதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு கொசுவோட கதை. ஒரு கொசு இருந்துச்சாம். அந்த கொசுக்கு ஒரு சொத்தைப்பல் இருந்துச்சாம். அந்த சொத்தைப்பல்குள்ளே அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாடு இருந்துச்சாம். அந்த நாட்டில் இருக்க இளவரசிக்கு கல்யாணமாக. அதனால என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு விறகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு விறகு வெட்டிட்டு வர சொன்னாங்களாம். பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நாட்டில் ஒரு வித்தியாசமான பழக்கம் ஒன்று இருக்கான். அங்கே ஒரு சூனியக்காரி இருக்கா. அவளுக்கு அமாவாசை ஆனால் யார் கையில் கிடக்குறாங்களோ எல்லாரையும் சாப்பிட்ருவாளாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான் அந்த ஊரில். அப்புறம் என்னாச்சு, இவங்கலாம் அது விஷயம் தெரிஞ்சு போகிறாங்க. போனவொடனே அவங்க போகிற அன்றைக்கி அமாவாசை. இவங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கிட்டவொடனே நைட் ஆனவொடனே அந்த சூனியக்காரி வெளியே வரா. அவளுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்றா. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கொடியில் ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருந்தது. அந்த பூசணிக்காவையும் எடுத்து போட்டு இருக்க ஆடு மாடு மனுஷங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே ஹஸ்தினாபுரத்தில் இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் போட்டு மூட்டை கட்டுற மாதிரி அந்த பூசணிக்காய்க்குள்ளே போட்டு அடைச்சி முழுங்கிட்டா. முழுங்கினோடனே என்னாச்சு, அதுக்கப்புறம் நேரம் ஆக 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 அவர் வயிறு வெடிச்சிடுது. வெடித்தோடனே அந்த பூசணிக்காய் அந்த கிணத்து தண்ணி எல்லாம் சேர்ந்து வெள்ளம் மாதிரி போகுது. அந்த வெள்ளத்தில் அந்த பூசணிக்காய் அடிச்சிட்டு போகுது. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு கொக்கு ரொம்ப பசியில் ஒரு ஆலமரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ அந்த பூசணிக்காய் வந்தோடனே மீன் மாதிரி தெரியுது அந்த கொக்குக்கு. அந்த பூசணிக்காவை முழுங்கிட்டு கொக்கு மரத்தில் உட்காந்து அந்த கொக்கோட வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த ஆலமரம் ரெண்டாக பொழக்குது. ஓகேவா? ரெண்டாக பொழுந்தோடனே அந்த வழியாக ஒரு பெரியவர், இதுதான் ரொம்ப காமெடி, மூக்கில் இருக்க முடியை எடுத்து அந்த ஆலமரத்தை கட்டுறாரு. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தான். அந்த ஆலமரத்தை கட்டுறாரு. எனக்கு ஆனால் சின்ன வயசில் இப்படி தான் சொன்னாங்க. ஆலமரத்தில் கட்டினோடனே அந்த கொக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து பறந்து போகுது. வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழும்போது கொக்கு வாயிலிருந்த பூசணிக்காய் கீழே விழுந்து அது ஒரு உருண்டு போய் பாறையில் பட்டு உடையுது. உடஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா தம்பி எழுந்துடுறா அப்படின்னு ஊரை பார்த்து போகிறாங்க. ஸோ இந்த கதையில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சின்ன வயசில் இந்த கதை என்னென்னா, இதில் யார் பெரிய ஆளுன்னு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். என்னெல்லாம் கேட்கும்போது நான் அந்த சூனியக்காரி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கொசுவோட பல்லு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த கொசு தான் பெரிய ஆள். அந்த கொசுவோட சொத்து பல்குள்ளே தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. ஆனால் சின்ன வயசில் கேட்கும்போது இது ரொம்ப காமெடியாக இருக்கும். எனக்கு இன்னமும் அந்த அந்த டேஸோட மெமரிஸ் இருக்குது. ஆனால் அந்த கதை அப்போ இருந்த அளவுக்குலாம் காமெடியாக இல்லை. இந்த ஸ்டோரி எனக்கு தெரியும். என்னை தவிர வேறு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு நிறைய ஸ்டோரி தெரியும். நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.